ரொம்ப ஒரு மோசமான மேட்ச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஆயிடுச்சு. இதுக்காக தான் இவ்வளோ நாள் நம்ம எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோமா? ஒரு வருஷமாக எல்லோரும் தவம் கடந்தோம் சிஎஸ்கே மேட்ச்சுக்காக. ஆனால் மேட்ச்சு இந்த மாதிரி போகும்னு யாருமே நினச்சி கூட பார்க்கல. வாங்க இந்த வீடியோவில் நம்ம தோற்றதுக்கான ஒவ்வொரு காரணத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், டாஸ்லேருந்து ஆரம்பிப்போம். டாஸை ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வின் பண்ணாங்க. வின் பண்ணி அவங்க பவுலிங் போட போகிறதா சொன்னாங்க. அது ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா இந்த பிச்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி ஒரு நல்ல ஸ்கோர் போட்டிருந்தா கன்ஃபார்மாக டிஃபெண்ட் பண்ணியிருக்க முடியும். வாங்க எங்கே தப்பு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் 2 பேருமே ஃபெயிலியரு. சாம்சன் 7 பாலில் 6 ரன்னு, ருத்ராஜ் கெய்க்வாட் 11 பாலில் 6 ரன்னு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 2 பேருமே எதுக்கு அவசரப்படுறாங்க? இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு மேட்ச் உள்ளே வந்திருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம், வெயிட் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் 2 பேருமே அவசரப்பட்டாங்க. அடுத்து ஆயுஷ் மாத்ரே அது நல்ல பால், நம்ம அவரை எதுவும் சொல்ல முடியாது. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா மேத்யூ ஷாட், அவர் 7 பாலில் 2 ரன்னு, அவரும் ஃபெயிலியரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான், அவர் லைட்டாக அடிக்க ஸ்டார்ட் பண்ணார். ஒரு 6 2 4 12 பாலில் 17 ரன்னு, ஸ்ட்ரைக் ரேட்டு 141. அவரும் அடிப்பார்னு பார்த்தேன், கடைசியில் அவரும் அடிக்கலை. அடுத்து வந்தீங்கன்னா கார்த்திக் சர்மா, அவருக்கு இதான் டெபியூ. ஸோ நம்ம அவரை எதுவும் குறை சொல்ல முடியாது. ஆனால் அவரும் 15 பாலில் 18 ரன்னு. ஆனால் நேற்று நம்மளுக்கு இந்த பேட்டிங்கு 127 வந்தது காரணமே ஓவர் டர்ன் தான். அவர் 36 பாலில் 43 ரன்னு, 2 6 2 4. சிவம் டுபே ஃபெயிலியரு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சிஎஸ்கே பேட்டிங்லேயும் நம்ம என்ன நினச்சோன்னா, பேட்டிங் ரொம்ப பவராக இருக்குன்னு நினச்சோம். ஆனால் அவங்களுக்கு பேட்டிங்லேயும் வீக்னஸ் இருக்குது. எப்போ டெவால் பிரேவிஸ் வராரோ அப்போ தான் டீமு செட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நேற்று தோற்றது காரணம் சிஎஸ்கேயோட பவுலிங்காக பேட்டிங்காக? எந்த அப்படி பேட்டிங்காக இருந்தால் எந்த பேட்ஸ்மேனால் நேற்று தோற்றாங்க? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ பவுலிங் பற்றி பார்க்கலாம். ஆர்ஆர் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் 4 ஓவரு 19 ரன்னு 2 விக்கெட்டு, பர்கர் 4 ஓவர் 26 ரன்னு 2 விக்கெட்டு, ஜடேஜா 3 ஓவர் 18 ரன்னு 2 விக்கெட்டு. அவரை அந்த மாதிரி ஆர்ஆர் கலர்ஸில் பார்க்கும் போதே அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று அப்படி அவர் ஆர்ஆரில் மாறியும் நேற்று மேட்ச் முடிஞ்சு நம்ம சிஎஸ்கே கலீல் அஹமதோட ஜெர்சியில் நம்ம லோகோவில் அவர் முத்தம் கொடுக்குறாரு. அவருக்கு அப்போ நம்ம டீமை பற்றி எந்த அளவுக்கு அவர் மனசில் நம்ம டீம் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சந்தீப் சர்மா 2.4 ஓவர்ஸில் 22 ரன்னு 1 விக்கெட்டு. அதுக்கப்புறம் ஷர்மா 1 விக்கெட்டு. அதுக்கப்புறம் ரவி பிஷ்னாய் 1 விக்கெட்டு. பவுலிங் ஆர்ச்சர், ஆண்ட்ரிக், பர்கர் 2 பேருமே பவர் பிளேலேயே மேட்சை முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கையில் இல்லை. அதுக்கு பதிலாக ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வைபவ் சூரியவன்ஷி என்ன அடி. இந்த பையனுக்கு 15 வயசுன்னு சொன்னால் யார் நம்புவா? 17 பால் 52 ரன்னு, 5 6 4 4. எப்பா போட்டு பொழந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான் பார்ப்போம். அவர் செகண்ட் ஃபீல்டில் ஆடுறாரு. அப்போனா இவர் எந்த அளவுக்கு விளாட்றாரு பாருங்கள். ஆர்ஆரில் நம்பர் 3 இந்த வருஷம் தூவிச்சோரில் இறக்கியிருக்காங்க சாம்சன் இடத்துல. அது ஒரு நல்ல மூவ், ரொம்ப பயங்கரமான மூவ். அவரும் 9 பாலில் 18 ரன்னு. போக மேட்சஸ்லாம் தெரியும் அவர் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காருன்னு. அதுக்கப்புறம் ரியான் பராக் மேட்சை முடிச்சிட்டாரு 11 பாலில் 14 ரன்னு. ஸோ இது நம்மளுக்கு ஒரு மனசு கஷ்டமான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பவுலிங்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டீம்லாம் அந்தளவுக்கு யாருமே போடல. அன்சுல் காம்போஜ் 2 விக்கெட் எடுத்தார். ஸோ அதோடு அப்படியே நிற்கிது. பார்ப்போம் வரப்போகிற மேட்சஸில் எந்த மாதிரி காம்பினேஷன் கொண்டு வர போகிறாங்க. பிரேவிஸ், தோனி அவங்களாம் வந்த பிறகு எந்த மாதிரி டீம் மாறுது பார்ப்போம். இந்த வருஷமும் நம்மளுக்கு ஒரு சோகத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. வெள்ளிக்கிழமை என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க தோல்வி காரணம்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.